வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி மாவில் குயிக்காக ஒரு டக்குன்னு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். அரிசி மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நீங்கள் இப்போ சேர்த்தாலும் ஓகே, இல்லை தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் இப்போ சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பு சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதில் வந்து சுடு தண்ணி வெதுன்னு சும்மா கை வைக்கிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இது இப்போ ஊற்றிட்டு அது நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டீமர் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சதுக்கப்புறம் இதுலேயே நான் சொன்ன மாதிரி சீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்ததை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி